சோ இங்க பாருங்க, அது கரெக்டா ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணும்ன்றதுக்காக ஜஸ்ட் நான் மார்க்கிங் மாதிரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிம்கா டிசைனுக்கு நமக்கு அந்த கப் ஷேப் மாதிரி வருமா, அதுக்கு மார்க்கிங் பண்ணிட்டு இப்ப நான் எப்படி யூவை இன்வர்ஸா போடணும் நம்ம. சரிங்களா? தெரியுதுங்களா? யூவை இப்படி இன்வர்ஸ்ல போடணும். அண்ட் இங்க ஸ்ட்ரைட் லைன். சோ இதுக்குள்ள டிசைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு உள்ள நம்ம இருக்கிற டிசைன் என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? தெரியுதுங்களா? நான் சாப்பிட்டேன் மேம். நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சூப்பர். நோவா, அச்சோ, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? என்னோட ஹெல்த் இப்ப பரவாயில்ல மேம். சோ இது வந்து கொஞ்சம் இப்ப பெட்டரா இருக்கு. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஓ, கிளாஸ் பார்த்துட்டே சாப்பிடுறீங்களா? சூப்பர் சூப்பர். நல்லா சாப்பிடுங்க. கோவில் போயிட்டு வந்தீங்களா? சரி, ஓகே. ஓகேவா? சோ இது ஒரு ஜிம்கா டிசைனா. நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் மேல இந்த லைன்ல வந்து டாட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் டிசைனுக்காக. ஓகேவா? அண்ட் கீழே வந்து வெயின்ஸ், அப்புறம் சின்ன சின்ன டாட். ஓகேவா? சோ இந்த டிசைன் கிளியரா? சோ நான் உங்களுக்கு பிக்ல பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். சோ இது நார்மல் சன்லைட்லயே நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு கிளாஸ், அதனால இது கொஞ்சம் டார்க் கலர்ல தெரியும். நான் பிக் அனுப்புறேன், அதுல கிளியரா தெரியும். சரிங்களா? சோ இது அண்டர்ஸ்டாண்டா? ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், இப்படி மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸ்ட்ரைட்டா வரணும்னு. ஸோ ஸ்ட்ரைட்டா வரணும்னு நான் மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு லைன் மாதிரி மார்க்கிங். சரிங்களா? கிளியரா தான் இருக்கா? இல்ல, இது எல்லாமே கிளியரா இருக்கும். கலர் சொல்றேன் நான். சரிங்களா? தேங்க்யூ மேம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டா ஜஸ்ட் சும்மா மார்க்கிங், இது ஹெவியா நான் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஜஸ்ட் சும்மா அப்படி லைன் மாதிரி மார்க்கிங்க்கு பண்ணிட்டு கரெக்டா எனக்கு இந்த யூ ஷேப் வரணுன்றதுக்காகவும் நான் என்ன பண்றேன், கரெக்டா அந்த யூ ஷேப்க்கு மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? சோ இது ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டா? சோ இதுதான் பேசிக். இது மாதிரி தான் நம்ம எல்லாமே போடுவோம். அண்ட் நம்ம இதுல பார்த்திருக்க எந்த ஒரு டிசைனுமே நியூ கிடையாது. இந்த டாட்ஸ் தெரியும், இந்த ஷேப் மட்டும் நம்ம வளைக்கிறோம், அவ்வளவுதான். அதுவும் நம்ம இந்த மாதிரி ஹம்ஸுமே போட தெரியும் நமக்கு. அதுக்குள்ள ஹம்ஸ் எல்லாம் போட்டுட்டு கரெக்டா அந்த எலிமெண்ட்ஸை ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ இது அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ரெக்கார்ட் நோட்க்கு நீங்க எதுவுமே வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. டெய்லி கிளாஸ் முடிச்சுட்டு நான் சொல்ற அந்த ஆடியோவை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட ரெக்கார்ட் நோட் வந்து சூப்பர்வா இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஒன் மினிட்.
இதுலயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லயுமே நம்ம போடலாம். ஸோ சேம் ப்ராசஸ், டாட் வச்சுட்டு கரெக்டா அந்த ஷேப்க்கு நம்ம போடணும் அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த பாருங்க தெரியுதுங்களா, இப்படிங்கிற 2 மார்க் வச்சுட்டேன்னா இதை யூ மாதிரி இங்க போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைன் போட்டுட்டு ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வரைகிறேன். ஓகேவா? ட்ரையாங்கிள்க்கும் இதே மாதிரி மார்க் போட்டுட்டு இந்த ஷேப்ஸ்க்கு நம்ம வரைகிறது. மார்க்கிங்லாம் அப்படியே பொறுமையா கவனிங்க, புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ அதே மாரி உள்ள இருக்க எலமெண்ட்டுக்கு இங்க ஃபில் பண்ணணும் நம்ம. ஸோ இப்படி யூ மாதிரி போட்டுக்கிறேன், அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் யூ அந்த லைன், ஸோ டபுள் லேயர் இப்படி பண்ணிட்டு ஹம்ஸ். இப்போ பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு சுத்தி லைன், இதை ஃபில் பண்ணிக்கலாம் இங்க. அகெயின் இப்படி. ஆக்சுவலி கோகிலா மேம் தேங்க்யூ. பரவாயில்லையே, தூய தமிழ் எவ்வளவு அழகா மெசேஜ் பண்ணிருக்கீங்க, நன்றி. ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கு. ஓகே, இப்ப நீ அடி வாங்க போற, போடாத, உட்கார ஒரு இடத்துல. சோ இங்க பாருங்க ஹம்ஸ் அகைன். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம தெரிஞ்சதுதான், புரியுதுங்களா? ஏன் 140 GSM இருந்தாலுமே நோ ப்ராப்ளம். சோ இங்க நான் இப்ப லீஃப் போடுறேன் பாருங்க, அதுக்கு அப்படி 2 லைன் போட்டுட்டு இப்படி சென்டர்ல லைன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இங்க லீஃப் ஓப்பன் கர்வ் போட்டுட்டு க்ளோஸ் கர்வ். ஸோ இதே மாதிரி ஓப்பன்ல இப்படி போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அண்ட் இங்க ஓகேங்களா? இன்னும் சண்டேல கிளாஸ் இருக்காது. இந்த வீக் உங்களுக்கு லீவ் விட்டாங்க இல்லையா, அதனால உங்களுக்கு சண்டே கிளாஸ் வைக்கிறாங்க. மற்றபடி உங்களுக்கு சண்டேல எல்லாம் கிளாஸ் இல்லை. சரிங்களா? ஸோ இங்க வந்து ஸ்பைரல் மாதிரி டிசைன், போத் சைட். சரிங்களா? அண்ட் இங்க ஒரு லீஃப். தெரிஞ்சதுங்களா? இதுக்கு மேல நான் என்ன பண்றேன்னா இது மாதிரி லீஃப் டிசைனே போட்டுக்கிறேன், பிகாஸ் இதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும்வே. டாட் அகைன் ஒரு டாட் வச்சுட்டு லீஃப் மாதிரி இந்த ஷேப். சரிங்களா? சோ இத வந்து லாஸ்டா இங்க திக் லைனா மாத்திக்கலாம். ஓகேவா இந்த டிசைன்? சோ இது மாதிரி ஒண்ணு பார்த்தோம், இந்த ஷேப்ல இன்னொன்னு பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த டியர் டிராப்பே பிக்கா போடுற மாதிரி. சோ அதுக்கு நான் என்ன பண்றேன், மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைனுக்கு இப்படி ஜஸ்ட் சும்மா மார்க் பண்றேன். இப்போ இங்க இருந்து இங்க லைன் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ யூ ஷேப். சோ இப்படி பாருங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன்.
லோட்டஸ்க்கு போடுவோம் இல்லையா, அந்த பிக் பெட்டல். ஸோ இது மாதிரி. சரிதா? ஸோ இப்படி போட்டுட்டு இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா எலமெண்ட்டை ஃபில் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு ஷேப்ல இருக்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதுக்குள்ள இன்னொரு லேயர். அதே மாதிரி. ஸோ நவ் நான் இதுல வந்து லீஃப் வரைகிறேன். ஸோ லீஃப்க்கு இப்படி 2 கோடு போடணும்னு நான் இங்கவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அது மாதிரி நான் சொல்ற சின்ன சின்ன ட்ரிக்ஸையுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி போட்டுட்டு சென்ட்ரா. ஓகேங்களா? இப்போ இது வந்து லீஃப் டிசைன் வந்துருச்சு. இப்போ சுத்தி என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபில் பண்ணிக்கிறேன் இது உள்ள இருக்கிறத. ஸோ இதை ஃபில் பண்ணிட்டு இப்போ இதை சுத்தி ஜஸ்ட் ஹம்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. இங்க எது மாதிரி டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஸ்மால் டாட் பிக் டாட் அது மாதிரி வச்சுட்டு வரேன். ஓகேங்களா? இப்போ ஹம்ஸ் தெரியுதா? ஓகே ஓகே, இப்போதான் பாத்தீங்களா? நோ ப்ராப்ளம். சாரி. ஸோ இங்க வந்து ஹம்ஸ். தெரியுதா? சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க தான் அன்னைக்கு வினர் ஆஃப் த டே வந்திருந்தீங்களா? ஸோ நிறைய பேரோட ட்ரீம் என்னன்னா வினர் ஆஃப் த டே கண்டிப்பா வரணும் அப்படின்றது. சரி. தெரியுதுங்களா? சுத்தி ஹம்ஸ் போட்டுட்டு வரேன். இப்போ ஜஸ்ட் டாட். இந்த ஷேப் புரியுதுங்களா? ஸோ ட்ரை பண்ணா கண்டிப்பா வரலாம். நோ ப்ராப்ளம். ஏன்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்குள்ள கண்டிப்பா காம்படிட்டிவ் அதிகமா தானே இருக்கும். ஸோ நம்ம அதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? நான் விஷ் பண்ணுவேன். சாரி, நான் விஷ் பண்ணலையா? நான் இருக்க ஒர்க்ல இன்னைக்கு அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க, மேம் இன்னைக்கு எனக்கு சாரி ஃப்ரைடே நான் தான் வினர் ஆஃப் த டே வந்திருந்தேன். நான் அவங்க கன்வே பண்ணவே தான் எனக்கு தெரிஞ்சது. இடையில நானும் தான் வினர் ஆஃப் த டே எடுத்துட்டு இருந்தேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. ஸோ எனக்கு இப்போ ஹெவி ஒர்க் இருக்கிறதால என்னால எடுக்க முடியறது இல்லை. சரிங்களா? சாரி. ஸோ இதுக்கு முன்ன யாரெல்லாம் வினர் ஆஃப் த டே வந்திருந்தீங்களோ எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
சோ நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள்ல பார்க்கலாம். சோ அதுக்குமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எனக்கு இந்த மாதிரி வரணும். நான் ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடுறேன் அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரைட் லைன் போடாம போட்டீங்கன்னா மேபி இது என்னவாக சான்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கோணையா போக சான்ஸ் இருக்கு. அதுக்குதான் இப்படி ஸ்ட்ரைட் லைனா நான் உங்களுக்கு மார்க் பண்ணி போடுங்கன்னு நான் சொல்றது. புரியுதுங்களா? இப்ப நான் வந்து இது போடாமையே போடுவேன். என்னால ஸ்ட்ரைட்டா போட முடியும். பட் நீங்க என்ன பார்த்து இந்த சின்ன விஷயத்த கூட கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொன்றுத்துலயுமே நான் அது போடுறேன். புரியுதுங்களா? ஓகே. லைன் பிராக்டிஸ் பண்ணாலும் ரெக்கார்ட்ல ஸ்மால் மிஸ்டேக் வருதுன்னா யா ஷியோர் ஐ அக்செப்ட். கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் வரும். ஸோ ரொம்ப நம்ம பண்ண வேணாம். சரிங்களா? எப்படி சொல்றது, ரொம்ப ஐயோ இந்த நோட்ல ரெக்கார்ட் நோட்ல போடுறது கூட இது மாதிரி வருதுன்னு நினைக்க வேணாம். நீங்க கீப் பிராக்டிஸிங், கண்டிப்பா நல்லா வரும். அப்படிங்களா? வந்திருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் மேம். இப்போ சர்க்கிள். ஓகேங்களா? சர்க்கிள் தெரியுதா? தேங்க்யூ. ஸோ இதுலயுமே ஹம்ஸ். ஸோ சர்க்கிள் ஷேப்லயும் போட்டிருக்கேன் நான். ஓகேவா? சோ இப்ப நான் இங்க லைன் வைக்கிறேன். இந்த லைன்ல டாட் வைக்கிறேன். அது எப்படி வைக்கிறேன் நல்லா கவனிங்க. ஓகேங்களா? எஸ், ஒன் டைம் நீங்க வின்னர் ஆஃப் த டே வந்தாலும் அவார்ட் கொடுப்பாங்க. யா, கண்டிப்பா. எனக்கு இப்ப கூட ஒர்க் இருக்கு. பட் நான் உங்களுக்கு லீவ் போட்டுட்டேனே எப்படியாச்சும் கவர் பண்ணிடணும் தான் வந்திருந்தேனே. சோ பரவாயில்ல, இது மாதிரி விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒர்க் விட்டுட்டு வந்து எங்களுக்காக பண்றீங்க மேம். தேங்க்யூ, ரியலி சூப்பர். சோ இங்க பாருங்க, ஒரு லைன் இருக்கா? சோ இந்த லைன்ல வந்து இந்த ரெண்டு சைடுமே நான் டாட் வைக்க போறேன். பட் நான் அதை எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. சோ டாட் வச்சு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அகைன் டாட். சரிங்களா? கொஞ்சம் கேப் விட்டு அகைன் டாட், கொஞ்சம் கேப் விட்டு அகைன் டாட். சரிங்களா? அண்ட் இப்போ இந்த சென்டர்ல நம்ம கோலம் போட்டு சந்து புள்ளி வைப்போம், பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி தெரியுதுங்களா? ஒரு சைடு வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு சந்துல வைக்கணும். ஓகேங்களா? உங்க டாட்டர் நல்லா பண்றாங்களா? விடுங்க, கத்துக்கிட்டோம், நோ ப்ராப்ளம். என்னை சுத்தி இருக்க எல்லா குட்டீஸ்க்குமே மெஹந்தி நல்லா போடுவாங்க. ஏன்னா என் கூட இருந்து பார்த்து பார்த்து என் கையில போட்டு பழகிப்பாங்க. சோ இப்போ இதுல சென்டர்ல நார்மல் டாட் தான் இது. சரிங்களா? அதங்க நான் டாட் வச்சு இங்க கோடு இருக்கவே லைட்டா இந்த இடம் மட்டும் அதுல டச் ஆகி கொஞ்சம் சர்க்கிள் வந்து ஹாஃப் சர்க்கிள் மாதிரி தெரியுது. அவ்வளவுதான், நார்மல் நம்ம வைக்கிற டாட் தான். சோ இதுக்குள்ள சர்க்கிள். ஷோ காசு அடிக்கிறது பயங்கரமா தெரியுதுங்களா? சோ அகைன் சர்க்கிள் போட்டுட்டு இதுக்குள்ள சின்ன சர்க்கிள். இப்ப இதை ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ள பாக்ஸ். ஓகேங்களா?
ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து மேம் இப்பதான் ஜாயின் பண்ண, கிளாஸ் இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க. நோ இஷ்யூஸ், பிகாஸ் சண்டே வந்து கிளாஸ் இருக்கும், நீங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒன் டைம் நீங்க மெஹந்தி கிளாஸ்ல வினர் ஆஃப் த டே வந்தாலும் நெக்ஸ்ட் டைமும் தாராளமா வரலாம். பட் நீங்க அதை வரணும், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டாட், அகைன் ஒரு டாட், அப்புறம் டியர் ட்ராப். ஸோ 3 அப்படி போட்டுட்டு மீதி இப்படி 3 வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிசைன் ஓகேங்களா? இந்த டிசைன் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. இது மாதிரி we can draw lots of designs நம்மளால பண்ண முடியும். ஓகே, இன்னொரு ஷேப் வந்து பாருங்க, பார்த்துட்டு நீங்களே இது என்ன ஷேப்னு சொல்லுங்க. ஸோ இங்க பாருங்க, லைன் போட்டு, லைன் இப்படி போட்டுட்டு வாட் ஹேப்பன் டு யுவர் த்ரோட், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு ஹெல்த் இஷ்யூ, அதனாலதான் என்னோட வாய்ஸ் இப்படி இருக்கு. ஸோ இப்போ லைன் லைன் போட்டுட்டு இங்க பாருங்க, இது மாதிரி மார்க் பண்ணிப்போம். ஸோ 4 டாட், இந்த 4 டாட் நான் ஏன் வைக்கிறேன்னா இப்போ கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி லைன் போட போறேன். தெரியுதுங்களா? யா ஷியோர். ஸோ இது இப்போ என்ன ஷேப் மாதிரி தெரியுது? ஸ்கொயர் மாதிரி இருக்கா? வென் யூ ஷியோர் ஃபேஸ், யா கண்டிப்பா லாஸ்டா காட்டுறேன் நானு கிளாஸ் எண்ட்ல. ஸோ இப்போ இதுக்குள்ள இன்னொன்னு, சரிங்களா, போட்டுட்டு இதுல எப்படி பிளஸ் மாதிரி போட்டுட்டு, ஸோ இப்போ நான் இது உள்ள எப்படி டிரா பண்றேன்னு பாருங்க, சரிங்களா? ஆர்த்தி மேம் தேங்க்யூ. கஷ்டமா தெரியலையா டிசைன்? ஸோ நீங்க பண்ண பண்ண தெரிஞ்சிருவீங்க. பாருங்க, இதை பாருங்க, யூ மாதிரி போட்டுட்டு, ஸோ நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் நான் பண்றதை பார்த்து பண்ணக்குள்ள உண்மையாவே மெஹந்தின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இது மாதிரி லிட்டில் ஃபிளார் உள்ள போட்டுருங்க, சுத்தி ஹம்ஸ். அதுக்கு முன்ன இந்த லைனை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஃபில் பண்றதுக்கு டாட் வைக்கிறேன். ஸோ இங்க வந்து இந்த ஸ்கொயர், அதாவது நீங்க டைமண்ட் ஷேப்னு சொல்றீங்க இல்லையா, அதை மாதிரி இங்க போட்டுக்கிறேன். தெரியுதுங்களா? அகெயின் டாட். ஸோ அந்த ஷேப் ரிப்பீட்டடா போடுறேன். ஓகேங்களா? ஜிஞ்சர் டீ, சுக்கு காஃபி அண்ட் இந்த நம்ம நார்மலா மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு வந்து வாய்க்கு புளிச்சு பண்ணுவோம் இல்லையா, எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகுது, சரியாகிடும். ஸோ இங்க பாருங்க, அப்புறம் ஹம்ஸ், சரிங்களா? தெரியுதுங்களா ஹம்ஸ்? ஒரு மெஹந்தி வாங்குங்கன்னு சொன்னதுக்கு 5 வாங்கிட்டு வந்து எக்ஸைட்டடா இருக்காரா? சூப்பர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஹம்ஸ். ஸோ காமனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது, நீங்க எப்படி மேம் இவ்வளவு சின்னதா ஹம்ஸ் போடுறீங்க, ஈவனா போடுறீங்கன்னு. ஸோ இது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இப்படி போட்டுட்டு இங்க இப்படி பெருசா போட்டுற கூடாது, தெரியுதுங்களா? இந்த இடம் கேப் ஜாஸ்தியா விடக்கூடாது, நம்ம ஜஸ்ட் அப்படியே சின்னதா வளைச்சிடணும். அப்படி வளைச்சோம் அப்படின்னா கரெக்டா வந்துடும். வால் மிளகா, ஓகே மேம், நான் ட்ரை பண்றேன் வாங்கி. ஓகேவா? தெரியுதுங்களா? ஸோ இப்போ இங்க வெயின் போட்டுட்டு
இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட். இப்போ சென்டரை இங்க இருக்கிற இந்த கேப்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்க டார்க் லைனா போட்டுக்கலாம், அதர்வைஸ் அப்படியே விட்டுக்கலாம். ஸோ இது அண்டர்ஸ்டாண்டா? இந்த டிசைன்ல நம்ம தாராளமா பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபிளார் போட்டு போடலாம். எஸ், கிரியேட்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் ஃபிளார் வச்சு போடுறேன் பாருங்க. சர்க்கிள் அண்ட் ஹம்ஸுக்கு எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி 4 பார்ட்டா டிவைட் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ 4ஆ பண்ணிட்டு இதுக்கு மேல கொஞ்சம் பிக் பெட்டல்ஸ் வச்சுன்னா ஹம்ஸ். தெரியுதா? ஸோ இது மாதிரி மேல வரைஞ்சிட்டு இங்க இருக்கு இல்லையா? ஸோ இங்க இந்த லைனுக்கு சின்ன சின்ன சர்க்கிள். தெரியுதுங்களா? இதை ஒண்ணு ஃபில் பண்ணிட்டு ஒண்ணு ஃபில் பண்ணாம வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு இதுக்கு கீழே ஜிமிக்கு டிசைன் போடுறேன் பாருங்க. ஸ்ட்ரைட் லைன் அண்ட் இந்த சைஸ்க்கு தான் நான் வரைய போறேன். அந்த சைஸ்க்கு மார்க்கிங் பண்ணிட்டு ஓகேவா? ஸோ அந்த டிசைன் வந்து வரைஞ்சிட்டு இப்படி 2 லைன் போட்டுட்டு ஹம்ஸ். இங்க லைன் போட்டுட்டு இதை திக்காக்கிக்கலாம். ஸோ நான் கீழே ஹம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்கு? ஸோ ஒரு ஃப்ளார் வச்சு நம்ம போடுறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சேம் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கிறேன். இது வந்து டபுள் லைன் யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ டபுள் லைன் போட்டுட்டு கொஞ்சம் நீட்டா தெரியுதுங்களா? ஸோ இந்த ஷேப் மாதிரி இங்க இப்படி ஒரு இன்வர்ஸ்ல யூ அண்ட் டாட் லைன். ஸோ இப்போ உள்ள எலமெண்ட் ஃபில் பண்றது. ஸோ ஃபில் பண்ண சின்னதா யூ மாதிரி போட்டு டிசைன் அண்ட் டபுள் யூ இது மாதிரி. ஸோ இன்னொன்னும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹம்ஸ். சரிங்களா?
தெரியுதுங்களா? இப்போ கீழே இங்க லைன் போட்டுட்டு இங்க சின்ன சின்ன பாக்ஸ். தெரியுதுங்களா? பாக்ஸ் போடுற லைன் போட்டுட்டு இதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி ஹேண்ட்ஸ், இங்க ஃப்ளார் மாதிரி ஜிமிக்க தொங்குறது. அதுக்கு ஹம்ஸ், வெயின், டாட். ஓகேவா இது? இது அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. லைன் வச்சு மார்க். ஸோ லைன் போட்டுட்டு ஸோ ஜிமிக்கிக்கு போடுற மாதிரி இது வரைக்கும் போட்டுட்டு இங்க பாருங்க நான் ஃபைனலா போடுறேன். ஸோ இங்க வந்து நம்ம வெயின்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? வெயின்ஸ். புவனேஸ்வரி மேம் உங்களுடைய அச்சுட்டு பறந்து போயிடுச்சு. இருங்க வரேன். சாரி. தெரியுதுங்களா? ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன்னா இங்க டாட் வச்சுட்டு யூ ஹம்ஸ். ஸோ கீழே நான் போடுற டிசைன் பாருங்க. நார்மல் நம்ம இந்த ஸ்பைரல்ல பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இது மாதிரி அண்ட் இதுக்கு கீழே இந்த எப்படி லீஃப் மாதிரி. ஸோ இப்போ இந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி இதை நான் இப்படி வளைச்சிக்கிறேன். வளைச்சி இப்படி இந்த டிசைன். சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு லைன், மீதி இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ அண்ட் ஹம். ஸோ இந்த டிசைன் ஓகேவா? இந்த கேப்ல ஒண்ணு போடவா? சின்னதா. சரி, இந்த கேப்ல ஒண்ணு சின்னதா போடுறேன். ஸோ இப்படி அவுட்லைன் போட்டுட்டு டாட்ஸ் மட்டும் வச்சுட்டு வரேன். ஸ்டெப் ஜிமிக்கா, யா லோடிங் கண்டிப்பா அதுவுமே இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் இந்த டூ லீஃப் டிசைன் மாதிரி. இந்த இப்படி போட்டுட்டு இது மாதிரி டிசைன் ஹேண்ட்ஸ் ஒரு லைன் போட்டு ட்ரையாங்கிள் அண்ட் டாட். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் லைன் ஜிமிக்காக்கு ஸோ அப்படி டபுள் லைன் போட்டுட்டு மேல லைன், இங்க சென்டர்ல மட்டும் டாட். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ஸோ பாருங்க, அப்படியே கரெக்டா பண்ணிக்கிறேன். ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் மாதிரி ஒரே ஃபார்ம்ல. ஸோ இப்படி போட்டுட்டு இப்போ லைன். ஓகே ஓகே ஓகே, கண்டினியூ ஆகி பாருங்க. மூணார் மீன்ஸ் கேரளா சொல்றீங்களா மேம் நீங்க? தட் மீன்ஸ் கேரளா சைட். ஸோ இங்க இப்படி ஒரு லைன். ஓ சூப்பர். யா தேங்க்யூ. இதுக்கு கீழே ஜிமிக்கா. தெரியுதுங்களா? இப்போ லைன் போட்டுட்டு டாட். ஸோ இது அண்டர்ஸ்டாண்டா? இந்த டிசைன் இது பார்க்கவே செம்மையா இருக்கும். தெரியுதுங்களா?
Okay, next one. எல்லாமே அழகா இருக்கா? ஓகே ஓகே. ஸோ இது வந்து டபுளா? ஸோ ஜஸ்ட் அவுட்லைன் வரைஞ்சிட்டேன். Big dot, small and big, small and big. So now 2 layer of view like this. So இப்போ humps. So எல்லாமே இந்த space இந்த design fully humps. So small dot and இங்க dots. Again in the same process. ஓகேங்களா? So how is it? And next dot, circle, humps, thank you. இப்போ இதுக்கு மேல circle. தெரியுதுங்களா? இதுக்கு மேலயும் humps போட்டுக்கணும். நீங்க பொறுமையா போடுங்க. now என்ன பண்றேன்னா மேல லைன் just dots. இப்போ கரெக்டா இது பாதி ஆஃபா பிரிச்சுக்கிறேன். பாதி ஆஃப்ல இருந்து சர்க்கிள். ஸோ இப்போ பாருங்க ஒன்னுத்த ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று விட்டு ஒன்று. தெரியுதுங்களா? ஒன்று விட்டு ஒன்று இப்படி ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிட்டு இதுக்கு கீழே ஹம்ப்ஸ் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். ஹாரல்ஸ் கீழே அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன் போட்டுக்கலாம். பட் நான் ஹம்ப்ஸ் போடுறேன். Spiral and humps. So கீழே சின்ன little ஜிமிக்கா.
சோ தெரியுதுங்களா? சோ இந்த டிசைன். சோ வீடியோ தெரியுதா? ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Just line. Circle humps. Humps தெரியுதுங்களா? எந்த டிசைன் ஸ்டார்ட் பண்றது புரியல எனக்கு, நீங்க என்ன கேக்குறீங்க? ஸ்பைடர் மேல வந்து டாட்ஸ் லைக் இது மாதிரி. அண்ட் சர்க்கிள். ஓகேவா? நம்ம என்ன ஹேண்ட் ப்ராக்டிஸ், இதுதான் ஹேண்ட் ப்ராக்டிஸ் நம்ம பண்றது. தெரியுதுங்களா? ஸோ இது ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன். இது மாதிரி போட்டுக்கோங்க. இதை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இது மாதிரி ஃபிளவர் போட்டுட்டு இதுக்கு மேல சர்க்கிள். இது ரெண்டு சர்க்கிள். டாட்ஸ். இதையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே ஸோ தெரியுதுங்களா? ஸோ இது மாதிரி அடுக்கடுக்கா போட்டுட்டு அண்ட் இதுல ஃபில் பண்ணிக்கலாம்.
அண்ட் நான் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சில பிக்ஸ் சென்ட் பண்றேன் சரிங்களா? இன்னும் ஒரு சில டிசைன்ஸ் இருக்கும் நான் போட்டது. ஸோ அந்த டிசைனுமே பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் அதையுமே உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஏன் இந்த பிக்கும் நான் சென்ட் பண்ணுவேன். பட் ஆல்சோ இன்னும் எக்ஸ்ட்ரா பிக்ஸுமே இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு இப்ப நான் போடுறது அனுப்புவேன். பட் ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் நியூவா குடுப்பேன். ஸோ அதனால அந்த பிக்ஸுமே சென்ட் பண்றேன்னு சொல்லிருங்க. சரிங்களா? ஸோ லைன். ஓகேவா? ஸோ நான் இந்த பிக் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இது இல்லாம இன்னமும் அனுப்புறேன். எனக்கு புரியல. பிராக்டிஸ் நோட் வேற, ரெக்கார்ட் நோட் வேறயா? போத் சேம் தானே?